பெஸ்டோ பிரபா கேஸ் கட்டு எல்லாமே ஒதுக்கிடுவார். எல்லா கேஸ் கட்டு நீதிமன்றத்தில் பூராமே ஒதுக்கிறா அப்படிப்பார். கோர்ட்டில் எல்லாம் ஒதுக்கி அந்த கெட்ட ஒதுக்கினவுடனே பூரா எல்லா ஜட்ஜி படித்தது பூராமே எல்லாமே உள்ளே எடுத்துருவார். இவனுக்கு உள்ளே தூக்கி போடுற கணக்கில் இப்போ எல்லாமே எடுப்பார். ஜட்ஜி கோட்டார் ஆணும் பெண்ணும் படிப்பில் இருக்கிறத கணக்கு எடுப்பார். வழக்கறிஞர் கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும், கொஞ்சம் பார்த்து அதையும் நீதிமன்ற கோர்ட்டில் அதை பரிசீலனை பண்ணி அந்த வழக்கறிஞர்களையும் அது கணக்கு எடுப்பார். எடுக்கையில் சுத்தமாக இருப்பான்ல, அவன் கொஞ்சம் கடவுளுக்கு பயந்து இருக்கிறவன் வழக்கறிஞர் ஒரு 10% இருப்பான். ஐயா இருக்கார், கடவுள் இருக்கார், நம்ம நியாயத்துப்படி அவனுக்கு அந்த ஜட்ஜி வேலை கோட்டார் வேலைக்கு கொடுக்க வேண்டிய டயத்தில் அது என்ன கணக்கு போடுதாருன்னா, சிட்டி கிராமத்தில் அவனோட தூக்கி உட்கார வைப்பார். அந்த ஜட்ஜியை பூரா வழக்கறிஞர் சிட்டி கிராமத்தில் உட்கார வச்சு மாற்றி மாற்றி போடுவார். ஒரு லைனில் போட்டால் பிறகு நான் சொந்தக்காரன் பந்தக்காரன் இருக்கான், நம்ம ஓட்டிடலாம் ஆட்டிடலாம்னு ஆட்டிட்டு போயிடுவான். மாற்றி மாற்றி போடுவார். தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா லைன்லேயும் மாற்றுவார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் மாற்றி லைனை போடுவார். அந்த லைனை போட்ட உடனே எல்லாமே கரெக்டாக நடக்கும். விவசாயத்துக்கு உள்ள கணக்கு பிடிப்பார். எல்லாம் இந்த ஜமீன் கணக்கு பூரா எடுக்கையில் முப்போட வானரப்பட நீதிபதி சர்ச்சி கோட்டார் 2 பேர் கணக்கை எடுக்க விடுவார். எடுக்கையில் நிறையா உள்ளே போயிடுவான். வேறு அதுக்கு தான் 13 செயலரை போட்டார்ல, 13 கம்பி 13 செயலரை. நெல்லை மாவட்டத்தில் ஒருத்தி வாங்கி போட்டிருக்கா தெரியுமா? எத்தனாயிரம் ஏக்கர் கருப்பு சேப்பு வெள்ளை கட்சிக்காரி ஒருத்தர் வாங்கி போட்டிருக்காளா தெரியுமா இல்லையா? அங்கே ஒரு செயலர் வரும்டா. ஏண்டா உங்களுக்கு நாங்கள் இடம் நான் வளைச்சி 100 ஏக்கர் 500 ஏக்கர் நான் கொடுத்தேனா அப்படிங்காரு. அரசியல்வாதி பூரா வளைச்சி கட்டி நக்கிக்கிட்டு இருக்கான் நாக்கை போட்டு. ஒரு ஈரோடில் ஒன்று வரும்டா, ஈரோடில் பவானி ஆற்றோ ஓரத்தில் போடுவார். தண்ணியில் போகணும்ல, வெட்ட வெளிச்சத்தில் தூக்கி போட்டாத்தான் நீ செஞ்ச பாவத்தை அனுபவிச்சு போகணும், புரியுதா? பவானி ஆற்று ஒட்டி போடுவார், ஒரு செயலரை போடுவார். 13 செயலருக்கு கணக்கு எடுத்துருவார். தமிழ்நாட்டில் பூரா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அடைச்சிருவார். அள்ளி ரயில் பண்ண மாதிரி ரயில் அமைச்சானா அந்த ரயிலை அடைச்சி கொண்டு வருவான். முப்பட வானரப்படை. நடக்காதுன்னு நினைக்காதீங்கடா. செகண்டில் கடவுளால் தான் முடியும், செகண்டில் கடவுளால் தான் அடிக்க முடியும், செகண்டில் கடவுளால் தான் உள்ளதுக்கு போட முடியும், புரியா? எல்லா 13 செயலரை தமிழ்நாடுக்குள்ளதான் அப்படின்ட்டார். எங்கேயுமே வேறு எங்கேயும் கிடையாது. நான் பிறந்த இடம் அப்படின்ட்டார் ஐயா. நாங்கள் 3 பேரும் பிறந்த இடம்டா. தமிழ் மண், தாய் மண், விவசாய மண், புரியுதா? மானிட பிறப்பில் இறக்குனார். உன் பிறப்பு இந்த ஜென்மத்தில் அடி வாங்கி செத்து மடிஞ்சு நீ அழகாக போயிடுவ, புரியுதா? மூளை கொடுத்தாரு, வாய் கொடுத்தாரு, கண்ணு கொடுத்தாரு, 2 கால் கை கொடுத்தாரு. அறிவில்லையாடா முட்டா பேல. ஆணுக்கும் பெண்ணுக்கும். பெண்ணு ஆசையை பார்க்கணும், தோளில் தூக்கி போட்டு போகிறா கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவா. முட்டா கழுதிய விவசாயத்தில் குனிஞ்சு வளைஞ்சி வேலை பார்க்க தெரியாத கழுதையெல்லாம் போய் கவர்மெண்ட் வேலை பார்த்தா ஒரு புடுமா? அதான் கவர்மெண்ட்டாக பூரா படித்து ஏற்றுதான். பூமி அழிக்கிறதுக்கு படித்து ஏற்றுதான். அப்போ அதை அழிஞ்சு போகும், பூமி விவசாயம் அழிஞ்சு போகும். இவன் படித்து ஏறி பூரா பூமி அழிச்சிருவான். முக்கால் சத்தியம்.